இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். சரியா? என்ன விஷயம், என்ன தெரியணும் அப்படின்னு கேட்குறீங்களா? தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, நான் சொல்கிறேன். தெரியாத மாதிரி இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. நான் சொல்கிறேன், எனக்கு அக்கறை இருக்குது, நான் சொல்கிறேன். ஓகே, ஒவ்வொரு நாளும் இவ்வளோ இடத்துக்கு போகிறோம், இவ்வளோ வேலைகள் செய்கிறோம், காலிலேருந்து ராத்திரி வரைக்கும். போகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும், ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, ஒரு விருந்து நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி, ஒரு சாப்பாடு கடைக்கு போனாலும் சரி, ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போனாலும் சரி, ஒரு பிஸ்னஸ் சென்டருக்கு போனாலும் சரி, எங்கே போனீங்கனாலும் இப்போலாம் ரொம்ப ஃபேமஸாக, ரொம்ப விமர்சையாக செய்யப்படுற ஒரு விஷயம் என்னென்னா கேஷ்லெஸ். ரொம்ப வசதியாக ஆகிட்டாங்க மக்கள்லாம். ரொம்ப வசதி, வாழ்க்கையில் ரொம்ப வசதி தேவைப்படுது. அவங்க பாக்கெட்லேருந்து காசு எடுத்து ஒரு விஷயத்துக்கு, ஒரு பொருள் வாங்கினாலோ, ஒரு உணவகத்தில் சாப்பிட்டாலோ, ஒரு பேமெண்ட் பண்ணாலோ, ஒரு இது செஞ்சாலும் சரி, ஒரு காடி காசு கட்டுறாங்களா, வீட்டு காசு கட்டுறாங்களா, சாப்பாடு காசு கட்டுறாங்களா, அந்த பேமெண்ட் பண்ணுறாங்க, அந்த பேமெண்ட் பண்ணுறாங்க, அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ், எது செஞ்சாலும் சரி இப்போல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப வசதி என்னென்னா கேஷ்லெஸ். அதாவது பணம் இல்லாமல் வெறும் கிரெடிட் கார்டு, அப்புறம் ஸ்கேன் பே, ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்கேன் பண்ணுறது, பே பண்ணுறது, அப்புறம் அது ஸ்டைலாக போச்சு. ஓகே, பணம் வச்சுக்கிறாங்க, எடுத்து அப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க. ஆம்பளை சரி, பொம்பளை சரி, எல்லாம் செய்கிறாங்க. ஓகே ஓகே அது ஒரு வசதி மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, வசதியாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஏன் கஷ்டப்பட்டு காசு எடுத்து எண்ணி டென்ஷனாக இருக்குமா? அந்த காசை எடுத்து கொடுக்கறதுக்கு அவ்வளோ கஷ்டம். இப்படி கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்படாதீங்க. காசு எடுத்து கொடுக்கறதுக்கு கஷ்டப்படாதீங்க. ஸ்கேன் பண்ணாலும் நீங்கள் ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணி தான் ஆகணும், ஸ்கேன் பண்ணி பே பண்ணி தான் ஆகணும். சோம்பேறித்தனப்படாதீங்க. ஓகே, கேஷ்லெஸ், அதாவது தொகை இல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப வசதியாக, ரொம்ப கம்ஃபர்ட்டாக, கன்வீனியன்ஸாக. எவ்வளோ டென்ஷன் இருக்குது, எவ்வளோ கஷ்டம், காசு எடுத்து கஷ்டப்பட்டு பே பண்ணுறீங்க, எடுத்து அப்படியே காட்டை அப்படி தேய்ச்சிங்கன்னா போச்சு, ஒரேடியாக போச்சு. ஒரு விஷயம் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. வசதி தான் இருக்கும், திடீர்னு எல்லாம் ஆஃப்லைன் ஆகிடுச்சுங்க. சில சமயங்களில் 7-Eleven போகிறோம், ஒரு காசு கட்ட போகிறோம், வீட்டு காசு கட்ட போகிறோம், பேங்கில் கேஷ் போட போகிறோம், கேஷ் டிபாசிட் பண்ண போகிறோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன், எங்கே போனாலும் ஆஃப்லைன், ஒரு இடத்துல ஆஃப்லைன். அப்படியே ஸ்தம்பித்து போயிருவீங்க, அப்படியே ஜேம் ஆயிடும். என்ன செய்யறதுக்கு? ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு நீங்கள் போய் கவுண்டரில் நின்று பே பண்ணும் போது, நீங்கள் கார்டை ஸ்விப் பண்ணும் போதோ, ஸ்கேன் பண்ணும் போதோ, ஸ்மார்ட் ஃபோனில் பே பண்ணும் போதோ திடீர்னு ஆஃப்லைனாக இருக்குது அப்படின்ட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? கேஷ்லெஸ் பாருங்க டிவியில் சொல்கிறாங்க, ரேடியோ சொல்கிறாங்க. திடீர்னு ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னா எந்த விஷயத்துலையும் சரி, எந்த துறையிலையும், எந்த விஷயத்துலையும் கேஷ்லெஸ் வைக்கிறது உங்கள் இஷ்டம். திடீர்னு ஆஃப்லைன் ஆயிடுச்சுன்னா திட்டுன்னு முழிக்க வேண்டியதான். அதுதான் சொல்கிறது, கையில் கேஷ் வச்சுக்கணும். கேஷ் வச்சுக்கங்க, 100 ரூபாய் வச்சுக்கோங்க, இல்லை ஒரு 500 ரூபாய் வச்சுக்கோங்க, ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கோங்க. எமர்ஜென்சியாக ஸ்கேன் பண்ணுறீங்களா,
கேஷ்லெஸ் பாய்க்கிறீங்களா, டச் அண்ட் கோ பாய்க்கிறீங்களா, ஈவர்ட் பாய்க்கிறீங்களா, இபே பாய்க்கிறீங்களா, பே பாய்க்கிறீங்களா, என்ன பேயை பாய்ச்சாலும் சரி கேஷை கையில் வச்சுக்கோங்க. திடீர்னு எல்லாம் பிளாங்க் அவுட்டாக எல்லாமே அப்படியே இருட்டாக ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கேஷ் பேயை பாய்ச்சி தான் ஆகணும். இதெல்லாம் ஒரு பொருள் வாங்க முடியாது, அப்படியே ஸ்தம்பித்து போயிடும், ஜேமாயிருவீங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. ஸோ கேஷ்லெஸ் வந்து ஒரு பெருமை இல்லை, அது வந்து ஒரு திட்டம்தான். 100% கொடுக்காதீங்க, அதுக்கு 50% கொடுக்குறதே அதிகம். 80% கேஷ் பாருங்க, 20% கேஷ்லெஸ் பாருங்க. ஓகே, உங்கள் வசதிக்காக பாருங்க, சரியா? எல்லா பொருளையும் வாங்கணும் அவசியம் இல்லை, எல்லா பொருளையும் வாங்கிக்கணும். உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று வாங்கினா நீங்கள் அவரோட உங்கள் ஃப்ரெண்ட் ஒரு லேப்டாப் வாங்கினா நீங்கள் 2 லேப்டாப் வாங்கணும். உங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு காடி வாங்கினா நீங்கள் 2 காடி வாங்கணும். எல்லாத்தையும் வாங்கி குடிக்கணும்னு அவசியம் இல்லை, தேவையுள்ளதை மட்டும் வாங்கிக்கோங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஓகே, பணம் நிறையா இருக்கா, சேமித்து வைங்க. எதிர்காலத்தில் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. சேமித்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். என்ன தேவையோ அதை வாங்கிக்கோங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இல்லாத பற்றியா கவலைப்படுறீங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திரிச்சோன்னே நன்றி சொல்லுங்க, இருக்கிறதுக்கு சுற்றி இருக்கிறது. காலையில் எந்திரிச்சிட்டிங்க, எந்திரிச்சு மூச்சு விடுறீங்க, உயிரோடு இருக்கீங்க. தூக்கத்தில் போனவங்க எத்தனை பேர், ஓகே, ஆனால் நீங்கள் எந்திரிச்சிட்டிங்க, நீங்கள் தொட்டு பாருங்க, உயிரோடு இருக்க, இல்லை மூச்சு விடுறேன், மூடுறேன், டான்ஸ் ஆடுறேன், பாட்டு பாடுறேன். ஓகே, ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் வசதி 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 நகரணும், நம்மளே நம்ம நகர்த்தி கொண்டு போகணும். ஓகே, ரொம்ப கம்ஃபர்டான வாழ்க்கை, வசதியான வாழ்க்கையை பழக்கிக்காதீங்க. ஓகே, இருக்கிறது வந்து சந்தோஷப்படுங்க, ஓடிக்கிட்டே இருங்க, ஓடுங்க, ஆடுங்க, டான்ஸ் ஆடுங்க, என்ன வேணால் செய்யுங்க, ஆனால் மூவ் பண்ணுங்க, சரியா? இன்னொரு விஷயம், தனிமை. தனிமை வந்து ரொம்ப பேர் சொல்லுவாங்க, தனிமை வந்து ரொம்ப கொடுமையானது, ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியது, ரொம்ப ஓகே, மனுஷனுக்கு மனுஷன் தேவை தான், ஒரு மனுஷன் தேவை தான். ஓகே, எல்லாரையும் சேர்த்துக்க முடியாதுல்ல, எவ்வளோ அனுபவப்பட்டிருப்பீங்க, எல்லாரும் சேர்த்துக்க முடியாது. நம்ம மேலே யார் அக்கறையாக இருக்காங்க, நம்ம மேலே யார் பாசமாக இருக்காங்க. ஒரு ஆள் கூட இருக்கீங்கன்னா அவங்களோட அந்த எனர்ஜி, அவங்களோட சக்தி அலைகள், அவங்க அலைகள் நம்மளை பாதிக்குது. அவங்களோட கெட்ட அலைகள் நம்மளை பாதிக்குதுன்னா அவங்க கூட நீங்கள் இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. உங்கள் கூட இருக்கும்போது அவங்களுக்குள்ளே நல்ல அலைகள், அவங்க கூட சந்தோஷமாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அவங்க கூட இந்த இருக்கிற அந்த வினாடிகளை என்ஜாய் பண்ணுறாங்க, அவங்க கூட நல்ல அன்பாக இருக்காங்க, பாசமாக இருக்காங்க. கஷ்டக்காலம் நீங்கள் கஷ்டப்படும்போது, மனசு வேதனையாக இருக்கும்போது, துன்பமாக இருக்கும்போது கூட இருந்து உங்களை அப்படியே உற்சாகப்படுத்திக்கிட்டு, ஜோக் பண்ணிக்கிட்டு, சென்ஸ் ஆஃப் ஹியூமர், நகைச்சுவை உணர்வோடு இருக்கிறவங்க கூட இருங்க, அவங்க கூட. ஸோ அலைகளை பாதிக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட உள்ள கெட்ட அலைகள் உங்களே பாதிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் விலகித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, சரியா? உடனே நீங்கள் விலகித்தான் ஆகணும், வேறு வழி இல்லை, அதுதான் ஒரே வழி, சரியா? உங்கள் அலைகளை உங்களோட எனர்ஜியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், அதாவது உங்களோட சக்தியை நீங்கள் பாதுகாத்தே ஆகணும், ஓகேவா? சரி, ஃபோன் உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களோட
உயிர் தோல்னு நினச்சிருவீங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் ஒரு காலகட்டத்தில், ஃபோன் இல்லாத காலகட்டத்தில், எந்த ஃபோனு இந்த சுற்றுற ஃபோன், அந்த காலத்தில் 80s சுற்றுற ஃபோன் இருக்கும், அந்த சுற்றுற ஃபோனு, அதுக்கப்புறம் கோட்லெஸ் ஃபோனு, அதுக்கப்புறம் நார்மல் ஃபோனு, இந்த பட்டன் ஃபோனு, அப்படி மாறி 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 வந்து ஸ்மார்ட் ஃபோனில் வந்து நிற்கிது. அப்புறம் ஐடேப்பு, டேப்லெட்டு, ஐஃபோன், ஆப்பிள் ஃபோன். உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் நல்ல விஷயந்தான். நான் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கிறேன், நல்ல விஷயந்தான். ஸ்மார்ட் ஃபோனை வந்து ஒரு அளவு இருக்கணும். ஓகே, உங்கள் வாழ்க்கையை அது கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. உங்கள் வாழ்க்கை, பாதி பேரோட வாழ்க்கை ஸ்மார்ட் ஃபோனில் தான் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஓகே, 2 மணி நேரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற ஆளாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிக்கிறவங்க இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் நீங்கள் யாராக இருந்தாலும் ஸ்மார்ட் ஃபோனில் 2 மணி நேரத்துக்கு மேலே இருக்காதீங்க. அது உங்களை அடிமையாக்கி உங்களே அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனை வந்து உங்கள் வசதிக்கு பாருங்க. நல்ல விஷயந்தான் ஸ்மார்ட் ஃபோன், உங்கள் வசதிக்கு பாருங்க. அது வசதிக்கு நீங்கள் போயிடாதீங்க. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் சொன்னேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். நார்க்க சொல்கிறது. சரியா? ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாகாதீங்க. ஸ்மார்ட் ஃபோனு உங்களுக்கு அடிமையாகுங்க. சரியா? ஒரு பழமொழி இருக்குது, பொன்மொழி. ஓகே, ஒரு மேல்நாட்டு பொன்மொழி. மேரி அண்ட் வில்லியம்சன் ஒருத்தவங்க சொன்னாங்க. அதாவது நம்மளோட பயங்கரமான ஒரு பயம் என்னன்னா, நீங்கள் வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஆள்னு நீங்கள் பயந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம சாதாரண மனுஷன், இல்லை என்ன முடியும், ரொம்ப வீக் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. உங்களோட உண்மையான பயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள், சக்தி வாய்ந்த ஆள். அதுதான் உங்களோட உண்மையான பயம். உங்களுடைய உண்மையான பயம் என்னன்னா, நீங்கள் சக்தி வாய்ந்த ஆள். அந்த சக்தி உங்களை பயமுறுத்தும், உங்களுக்குள்ளோட சக்தி உங்களை பயமுறுத்தும். ஓகே, சரியா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? எனக்கு தெரியாமல் போச்சு. அதாவது அந்த பொன்மொழி என்னன்னா, அந்த மேல்நாட்டு பழமொழி என்னன்னா, our deepest fear is not we are adequate. Our deepest fear is that we are powerful beyond our measurement. Our deepest fear is not we are adequate. Our deepest fear is we are powerful beyond our measurement. ஓகே, அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது அவங்க அனுபவம். என் அனுபவத்தை நான் சொல்கிறேன், அதே தான் என் அனுபவத்துலேன்னு சொல்கிறேன். ஒரு விஷயம் இது வரைக்கும் சாதித்தவங்க, பெரிய பெரிய சாதனை பண்ணவங்க, அதை கண்டுபிடிச்சவங்க, இதை கண்டுபிடிச்ச, அந்த இன்வென்ஷன், அந்த கண்டுபிடிப்பு, இந்த கண்டுபிடிப்பு, கடல் தண்ணவன், கடல் அடியில் போனவன், அதை கண்டுபிடிச்சி எல்லா சாதனைகளும் பண்ணவங்க பயந்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி போனோம். பயத்துக்கு இந்த பக்கமே நம்ம வசதியாக இருந்துக்குவோம், நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, வசதியாக பாதுகாப்பாக இருந்துக்குவோம், எங்கேயாவது வேலைக்கு போய்க்குவோம், யாராவது கல்யாணம் பண்ணிக்குவோம், பிள்ளைங்க ஏதாவது படிக்க வச்சுக்குவோம், எங்கேயோ நம்ம சம்பாரிச்சிக்குவோம், எப்படியாவது வாழ்ந்துருவோம், ஏதாவது சம்பாரிச்சிருவோம், பணம் சம்பாரிச்சிருவோம், கல்யாணம் பண்ணி வச்சுருவோம், குடும்பம் படிக்குவோம். அப்படி பயந்து அந்த கோட்டுக்குள்ளே இருந்துருக்கீங்க. அந்த பயம் என்றதை கூட தாண்டி சிங்கம் மாதிரி போய் தாண்டி அப்படியே பதுங்கி அப்படியே ஓடி போய் தாண்டி
அந்த பக்கம் போனீங்கன்னா, தைரியன்ற ஆயுதத்தை எடுத்து தாண்டினீங்கன்னா, அந்த பக்கம் உங்களுக்கு அற்புதமான பரிசுலாம் காத்துருக்கு. அதாவது ப்ரெசன்ட் தான் சொல்கிறாங்க. இந்த வினாடி இருங்க, இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இருங்க. ஓகே, இப்போ மூளை சொல்லும், அங்கெல்லாம் போகாத, பழைய விஷயங்களை யோசிச்சுப்பாரு, நடந்ததெல்லாம் யோசிச்சுப்பாரு, எதிர்காலத்தை பற்றி பயப்படு அப்படின்னு மூளை சொல்லும். அவங்க மனசு என்ன சொல்லும், அப்படி சிங்கம் மாதிரி பாஞ்சு ஓடு, தைரியமா வீரமா பாஞ்சு ஓடு, அந்த பக்கம் தாண்டு, பயம் என்ற தடங்களை தாண்டு அந்த பக்கம் போ, அங்கே இருக்கு உனக்கு பரிசு. அதை தாண்டினா தான் எல்லாம் இது வரைக்கும் சாதித்த பெரிய பெரிய சாதனைகளெல்லாம் தாண்டி தான் போயிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா சொல்லுங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு தெரியாதுன்னா உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் இருக்கேன். ஓகே, நீங்கள் கோயிலுக்கு போங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள், சர்ச்சுக்கு போங்க, ப்ரே பண்ணுங்கள், மஸ்ஜிதுக்கு போங்க, தொழுகை பண்ணுங்க, குருத்வாராவுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க, எங்கே வேணாலும் போங்க, சாமி கும்பிடுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனால் ஒரு விஷயம் மறந்துடாதீங்க, நீங்களும் கடவுள் தான். நீங்கள் கடவுள்ன்றதை மறந்துட்டாங்க. நீங்கள் இப்படி தான் இருக்கணும், இதுதான் உங்கள் வாழ்க்கை, இதுதான் உங்கள் முறை, இதுதான் உங்கள் மதம், இதுதான் உங்கள் ஜாதி, இதுதான் உங்கள் எல்லாமே. இதெல்லாம் கேட்டு தான் செய்யணும். நீங்கள் சொந்தமாக யோசிக்கக்கூடாது, சொந்தமாக சிந்திக்கக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் பயந்து மற்றவங்கள்ட்ட கேட்டு தான் செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆனால் உங்களுடைய உண்மையான சக்தி என்னன்னு, நீங்கள் கடவுள், அதை நீங்கள் மறந்துட்டீங்க. அதுதான் பிரச்சனை. நீங்கள் கடவுள், நான் கடவுள் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் கடவுள், நீங்களும் கடவுள். ஓகே, எல்லாத்தையும் சேர்த்து மனுஷன் தானே. சுற்றி பாருங்க, எல்லாம் எப்படி உருவானுச்சு. மனிதனோட முதல் ஒரு சாமி சிலை, அதை வடிக்கிறதும் மனுஷன் தான். ஒரு சர்ச் அதை கட்டுறதும் மனுஷன் தான். ஒரு மசூதி அதை கட்டுறதும் மனுஷன் தான். ஒரு குருத்வாரா அதை கட்டுறதும் மனுஷன் தான். ஒரு தொக்கம் அதை கட்டுறதும் மனுஷன் தான். ஒரு கப்பல் அதை கட்டுறதும் மனுஷன் தான். ராக்கெட்டை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். ஓகே, ஸ்மார்ட் ஃபோனை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். கூகுளை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். வேஸ் கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். ட்விட்டரை கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். யூடியூப் கண்டுபிடிச்சதும் மனுஷன் தான். ஓகே, நிலவுக்கு போனதும் மனுஷன் தான். கடலுக்கு அடியில் போனதும் மனுஷன் தான். பேய் இருக்குன்னு சொல்கிறதும் மனுஷன் தான். பேய் இல்லைன்னு சொல்கிறது மனுஷன் தான். கடவுள் இருக்காருன்னு சொல்கிறது மனுஷன் தான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது மனுஷன் தான். கடவுளை உருவாக்குறதும் மனுஷன் தான். எல்லாமே மனுஷன் தான். நீங்கள் தான் கடவுள், அதை நீங்கள் மறந்துட்டீங்க. எம்னிஷியா உங்களை மறக்க வச்சுட்டாங்க. பிறந்ததில் உங்களுக்கு கொடுத்த படிப்பு, உங்களுக்கு கொடுத்த உணவு, உங்களுக்கு கொடுத்த சுற்றுச்சூழல், உங்களுக்கு கொடுத்த செய்தி, உங்களுக்கு கொடுத்த வானொலி, உங்களுக்கு கொடுத்த டிவி, உங்களுக்கு கொடுத்த படிப்பு, உங்களுக்கு கொடுத்த சரித்திரம், கதை, உங்களுக்கு சொன்ன கதைகள் எல்லாமே இதெல்லாம் மறக்க செஞ்சிருச்சு. எல்லாமே பொய்ன்னு நான் சொல்கிறேன், என் அனுபவத்தில் சொல்கிறேன். நீங்கள் அது உண்மை நினச்சிக்க, அது உங்கள் இஷ்டம். இதெல்லாம் தான் நீங்கள் கடவுள்ன்றதை மறக்க செஞ்சிருச்சு. இதான் உங்களுக்கு தெரியணும். இதான் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கும் திரும்ப வாழ்க்கை சிறப்பாக தெரிஞ்சுக்கிங்க. நான் சொல்கிறேன், யாரும் எனக்கு சொல்ல கொள்ளப்படாதீங்க. நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். யோசிங்க, சொந்தமாக யோசிச்சு, சொந்தமாக சிந்திக்கிறதுக்கு நேரம் வந்துடுச்சு. திங்க் அபவுட் இட். யோசிங்க, அது உங்கள் சொத்து.
கடவுள் கொடுத்துருக்காரு. உலகத்தில் உள்ள 1000 கணினிகள், உலகத்தில் உள்ள 1000 கோடிகள் கணினிகள் எடுத்து வச்சாலும் இந்த தலைக்குள்ளே இருக்க மூளை அந்த கணினியை அடிச்சிக்க முடியாது. சரியான பவர்ஃபுல். ஓகே, நீங்கள் யோசிங்க. அந்த கணினியை நீங்கள் பாய்க்கணும், அதை நீங்கள் பாய்க்கணும். அது உங்கள் சொத்து, இது உங்கள் சொத்து. அதை நீங்கள் பாய்க்கணும். அது உங்கள் மூளை. உலகத்திலே மிக அற்புதமான விஷயத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு நீங்கள் சொந்தமாக சிந்திக்கணும், சொந்தமாக பாய்க்கணும். அது உங்களுக்கு. ஓகே, அதுதான் சொல்கிறாங்க. ஓகே, அதாவது லிசன் டு யுவர் ஹார்ட், ஃபாலோ யுவர் மைண்ட். தப்பு 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 தப்பு. மைண்ட் இருக்க நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. மைண்ட் தான் நம்மளே ஃபாலோ பண்ணணும். நல்லா கேளுங்க. இந்த மைண்ட், நம்ம மூளை தான் நம்மளே பின்பற்றணும். நம்ம என்ன சொல்கிறோமோ அது கேட்கணும். மனசு என்ன சொல்கிறதோ அதை கேளுங்க. அதுதான் ஃபாலோ யுவர் ஹார்ட் சொல்கிறோம். அதுதான் சரி. ஃபாலோ யுவர் ஹார்ட். ஒரு சிந்தனையை ஃபாலோ பண்ணுங்கள், மனசை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் சொத்து, உங்கள் மூளை. அதை வச்சு பல அற்புதமான விஷயங்கள் நீங்கள் செய்யலாம். ஓகே, இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன், சொல்லிட்டேன். என்ன உங்களுக்கு? ஓகே, யோசிக்காதீங்க. நல்லா இருக்கா, ஜோக்காக இருக்கா, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போட்டால் லைக் போடுங்க. ரொம்ப முக்கியம், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிறப்பாக இருக்குல்ல வீடியோ? மிகச்சிறப்பு. ஓகே, ஆரோக்கியத்தை பார்த்துருங்க, சந்தோஷமாக இருங்க, நகைச்சுவையாக பேசுங்க, சிரிச்சுக்கிட்டே இருங்க. பிரச்சனை இருக்குது இல்லைன்னு அதுக்காக அப்படியே பிரச்சனை வச்சுக்கிட்டு தலை பிச்சுக்க முடியாது. சுதந்திரமாக இருங்க, ரொம்ப முக்கியம். சுதந்திரமாக இருங்க. உங்களோட பிறப்புரிமை சுதந்திரம். உங்களோட பிறப்பு உரிமை சுதந்திரம். யாரையும் கேட்டுட்டு நீங்கள் பிறக்கலை. நீங்கள் பிறக்கணும்னு முடிவு பண்ணி இந்த பிறந்திருக்கீங்க. சுதந்திரமாக இருங்க, ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, ஆனந்தமாக இருங்க. சந்திப்போம், அடுத்த வீட்டில் சந்திப்போம். சிறப்பான வீடியோவை சந்திப்போமா? சந்திப்போம்.